ஸ்பெயினில் நடைபெறும் இரும்பு மனிதன் போட்டியில் பங்கேற்க இந்தியா சார்பில் தேர்வான நாகர்கோவில் இளைஞர் கண்ணன் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். உலகளவிலான அர்னால்டு கிளாசிக் இரும்பு மனிதன் போட்டி வரும் அக்டோபர் மாதம் ஸ்பெயினில் நடைபெறுகிறது. இதில் இந்தியா சார்பில் போட்டியில் கலந்து கொள்ள நாகர்கோவிலைச் சேர்ந்த ஸ்ட்ராங்மேன் கண்ணன் என்பவர் தேர்வாகியுள்ளார். இப்போட்டிக்காக தீவிரமாக தயாராகி வரும் அவர் நாகர்கோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் மத்தியில் தனது பயிற்சியை தொடங்கினார். அப்போது மாணவ மாணவிகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து கண்ணனை உற்சாகப்படுத்தினர். அப்போது பேசிய கண்ணன் அர்னால்டு கிளாசிக் போட்டியில் கலந்து கொள்ள அரசு சார்பில் உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். 2024 உலக இரும்பு மனிதன் போட்டி அர்னால்டு கிளாசிக் போட்டிக்கு அக்டோபர் 12-13 ஸ்பெயினில் நடக்குது. அதுக்கு இந்தியா சார்பாக நான் கலந்துக்க போகிறேன். குமரி மாவட்டத்திலிருந்து நான் முதல் முறையாட்டு நான் போகிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்குக்காண்டி தான் இந்த கல்லூரியில் இன்றைக்கி இந்த பயிற்சி நான் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் 2 வருஷமாக இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரெடி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா சவுத் இந்தியாவிலே கிடையாது. இந்த லாக் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃபார்மஸ் வாக்காக இருக்கட்டும், எதுவுமே கிடையாது. இது எல்லாமே என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷனில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அரசு இதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக இந்தியாவுக்கு நான் கண்டிப்பாக தங்கம் வெல்வேன். மாணவர்களிடம் உடல் உழைப்பு விளையாட்டுகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அரசுக்கு கண்ணன் கோரிக்கை விடுத்தார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.